கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை. நீங்கள் எல்லாரும் ஆலயத்திற்கு புறப்பட்டு கொண்டிருப்பீர்கள். இதோ இன்றைக்கான மன்னா சங்கீதம் 135:2. கர்த்தருடைய வீட்டிலும் நம் தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய வீட்டிலும் தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கின்றவர்களே துதியுங்கள். அதற்கு முந்தின வசனம், கர்த்தருடைய ஊழியக்காரரே கர்த்தரை துதியுங்கள் என்று எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை நம்ம எல்லாருமே நாம் துதிக்க வேண்டும். ஊழியம் செய்பவர்களும் கூட அவங்களும் முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய ஸ்தோத்திரங்களையும் துதி ஆராதனைகளையும் அவங்க கட்டாய நேரம் செலவு பண்ணி தேவனுடைய பாதத்தில் அவருக்கு ஏறெடுக்கணும். சங்கீதக்காரன் சொல்வது போல, கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்வது போல, பாருங்களேன், கர்த்தருடைய வீட்டிலும் ஆலய பிரகாரங்களிலும் யார் இருப்பாங்க? அதாவது கர்த்தருடைய பிரசன்னத்திலேயே இருக்கிற கர்த்தருடைய பணிகளை செய்கின்றவர்களே கர்த்தரை துதியுங்கள் என்று அர்த்தம் படும். எதுக்காக கர்த்தரை நம்ம துதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சங்கீதத்தில் பின்பகுதியில் அழகாக எழுதியிருக்கின்றது. நம்முடைய ஆண்டவர் பெரியவர், அவர் எல்லா தேவர்களிலும் மேலானவர் என்றும் அறிவேன். அவர் வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதையெல்லாம் செய்கிறார். அவர் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடன் மின்னலையும் உண்டாக்கி காற்றை தமது பண்டக சாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். பாருங்க, இதில் தேவனுடைய அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர், அவருடைய கிரியைகளை குறித்து அருமையாக எழுதப்பட்டிருக்கு. அவர் எப்படிப்பட்டவராம்? அவர் வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் சகல ஆழங்களிலும் அவர் என்ன பண்ணுறாராம்? தமக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்கிறாராம். பாருங்க, இது யாராலையும் செய்ய முடியுமா? மனுஷனால் இது கூடாது, எந்த அதிகாரத்தினாலையும் இது செய்ய முடியாது. ஆனால் தேவனே இவை எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். எனவே அவரே தமக்கு சித்தமானவைகளை எல்லாம் எல்லா இடங்களையும் செய்கிறாரு. வானத்தில் செய்கிறாரு, பூமியில் செய்கிறாரு, சமுத்திரத்தில் செய்கிறாரு, சமுத்திரங்களின் ஆழங்களில் செய்கிறாரு. அதனோடு கூட அவர் எப்படி மழையை எப்படி உண்டாக்குகின்றார், மின்னல்களை எப்படி உண்டாக்குகிறார். அப்புறம் அடுத்து வாசிக்கும்போது பார்த்தா, அவர் தமது ஜனத்தை எப்படி எகிப்திலிருந்து விடுவித்தார் என்பதை குறித்தெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. மேலும் அதனோடு கூட இங்கே அருமையாக எழுதப்பட்டிருக்கு, நம்முடைய தேவன் அவர் ஜீவனுள்ளவர், நம்முடைய ஆண்டவர் ஜீவிக்கின்றார், அவர் ஜீவனுள்ள தேவன். எனவே கர்த்தருடைய ஊழியக்காரரே, கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் நிற்கின்றவர்களே, நீங்கள் கர்த்தரை துதியுங்கள், நீங்கள் கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லிட்டு கடைசி 3 வசனத்தில் பார்த்தோமானால், இஸ்ரவேல் குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள், ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள், லேவி குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள், கர்த்தருக்கு பயந்தவர்களே கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள், எருசலேமில் வாசம் பண்ணுகிற கர்த்தருக்கு சியோனிலிருந்து ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி சங்கீதம் நிறைவு பெறுகின்றது. பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை துதிப்போம், எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். கர்த்தருடைய ஊழியக்காரரே கர்த்தரை துதியுங்கள். தேவ பணியினை செய்கின்றவர்களே ஆலய பிரகாரங்களில் தேவனுடைய ஆலயத்திற்கு அடுத்த பணிகளை, அதாவது அவருடைய ராஜ்யத்திற்கு அடுத்த கர்த்தருடைய வீட்டிலே நிற்பவர்களே, எந்த நேரமும் தேவனுடைய பிரசன்னத்திலேயே நிற்கின்றவர்களே கர்த்தரை துதியுங்கள். அதனோடு கூட கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள் என்று சொல்லப்படுகிறது. இயேசு மகாராஜா கூட தம்முடைய சீஷர்கள் 12 பேரை அவர் எதற்காக செலக்ட் பண்ணார்னா, முதல்ல அவர்கள் தம்மோடே கூட இருக்கவும், இயேசுவோடு கூட இருக்கவும், அதற்கு பின்பு தான் அவங்க ஊழியம் செய்யணும், அதற்கு பின்பு அற்புதங்களை அடையாளங்களை நிறைவேற்றணும் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டில் வாசிக்கின்றோம். எனவே நம்ம எல்லாரும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பவர்களும், எந்த பணியினை செய்பவர்களும், தேவ பணியினை செய்பவர்களும் மற்றவர்களும் கூட கர்த்தருக்கு பயந்திருக்கீங்களா? நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள் என்று இந்த பகுதியிலே அழகாய் நாம் கற்றுக்கொள்கின்றோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா?
எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இப்பொழுதும் கூட என்னோடு கூட இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரை உம்மை நன்றாய் துதிக்கும்படியான கிருபையை தருவீராக. நம்முடைய ஆண்டவர் மிகவும் பெரியவர், அவர் வல்லமை உள்ளவர், அவர் வானத்திலும் பூமியிலும் சகல ஆழங்களிலும் சமுத்திரங்களிலும் அவர் சித்தமானவைகளெல்லாம் செய்கிறார் என்று பார்க்கிறோமே. இதோ கர்த்தாவே, தேவ பிள்ளைகள் உம்மை துதிப்பார்களாக. நீர் அவர்கள் வாழ்க்கையிலும் உமது சித்தமானவைகளெல்லாம் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்று ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஆலயத்திற்கு போய் தேவனை தொழுது கொள்ள அன்போடு ஞாபகப்படுத்துகின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.